ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் சுரேகா. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. இந்த சேனலில் காமெடி ஷார்ட்ஸும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக காமெடி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய காமெடி ஷார்ட்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த விலாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே மார்னிங்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நான்வெஜ் எடுத்தே ஆகிறோன்ற மாதிரி. சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மட்டன் சிக்கன் எதுவும் வாங்கலை. அதுக்கு பதிலாக மீன் வாங்கியிருக்கோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா மாமா மீன் வாங்கி கொடுத்துட்டாரு. அதை கழுவிட்டு இப்போ தான் நான் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் பிரட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சளும் உப்பு போட்டு கலந்து வைக்கிறதப்போ நம்ம கையால் கலக்கிறத விட நம்ம இந்த மாதிரி தட்டு போட்டு கலந்து வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நமக்கும் கையில் இந்த மீனோட முள் குத்தாது. இதுக்கு முதல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கையில் தான் கலந்து வைப்பேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையில் முள் அப்பப்போ குத்துற மாதிரி இருக்கும். இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பா தலையில் எண்ணெய் வச்சு விடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அதனால் போய் கொஞ்சம் அவளுக்கு எண்ணெய் வச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவங்க கொஞ்சம் வீட்டில் இருப்பாங்க. அதனால் அப்போ தான் நம்ம தலையில் நல்லா எண்ணெய் வச்சு விட முடியும். இல்லைன்னா மற்ற நாளில் பார்த்திங்கன்னா அரைகுறையா டைமே இருக்காது. அரைகுறையா எண்ணெயை லைட்டாக வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்மனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தலைக்கு எண்ணெய் வச்சது முடித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. நேற்று துணி துவைச்ச துணி அதை இன்னும் எடுக்கவே இல்லை. அப்புறமா அறக்க பறக்க மேலே போய் டெரஸில் போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். நம்ம துணியை எல்லாருமே அதே மாதிரி தான் துவைச்சி காய போட்டுட்டு மறுநாள் எடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அனுபவம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணலான்ட்டு பூண்டு, வெங்காயம், இஞ்சி எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஒன்றொன்னா நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்பப்போ மறந்துடுவோம். திரும்ப போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவோம். இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் சென்னையில். குளிச்சுட்டு வந்த பிறகு தான் பயங்கரமாக வேர்க்குது. இன்னும் சமையலே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி வேர்க்குதுங்க. இனி சமையல் ஆரம்பித்து முடிக்கும் போதெல்லாம் பார்த்தா அவனில் வச்ச மாதிரி ஆயிடுவேன். இதுக்கு தேவையான மசாலாவை சட்டுப்புட்டுன்னு ரெடி பண்ணினேன். முதல்ல மசாலா ரெடி பண்ணி கலந்து வச்சுடுவேன். அப்போ தான் குழம்பு ரெடி ஆகுறதுக்கும் அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கும் டைம் சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நிரப்பி வைக்காமல் விட்டுட்டேன். சம்மடத்தையே தூக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே நம்ம சமையலுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன தேவைன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த மசாலாவுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா பூண்டு, இஞ்சி, கார்ன்ஃப்ளவர் பவுடர், உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். அதை போட்டு அப்படியே அடிச்சிருவேன். இந்த ஆயில் எதுக்காக விட்டுருக்கேன்னா அந்த பேஸ்ட் அப்போ தான் மீனில் நல்லா பிடிக்கும். நான் கடையில் பேக்கெட் வாங்கி போட மாட்டேன். இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் கூட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். முக்கியமாக ஒன்று சொல்லாமல் விட்டுட்டேங்க. குழம்புக்கு போடுவோம் இல்லையா மசால் பொடி, அந்த பொடியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மீனுக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவும் காரம் இல்லாமல் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி காலையில் என் பையன் என்கிட்ட அம்மா உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டான். நானும் சரி கேளுடா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் எப்படி என்ன சொன்னான்னா 10 கிலோ ஒரு நம்பரை நாம் நினச்சிக்கணும் அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு நானும் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறான்னா, ஒரு ஹீரோயின், இப்போ இருக்கிற டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோயினோட நேம் நினச்சிக்க சொல்லியிருக்கான் இங்கிலீஷில். சரி நானும் நினச்சிக்கிட்டேன். அதோட கடைசி லெட்டர், அந்த நடிகையோட கடைசி லெட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெட்டரில் ஆரம்பிக்கிற ஒரு ஃப்ரூட்டோட நேம் நினச்சிக்க சொல்லிட்டான். சரின்ட்டு நானும் நினச்சிக்கிட்டேன். அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற கடைசி லெட்டர், அதில் இருக்கிற ஒரு அனிமல், அந்த அனிமலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டான். சத்தியமாக எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தெரியலன்னா அடுத்த விலாகில் அதோட ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்டு என்ன சுத்தலில் விட்டுருவாங்க.
நானும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பேன். பொரிக்க போகிற மீனை மசாலாவில் டிப் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் வேறு ஆகிக்கிட்டே இருந்தது. எவ்வளோ நேரத்தில் வேகமாகவே வேலையை ஆரம்பித்தாலும் நம்மளுக்கு முடியவே மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க ஆளாளுக்கு ஒரு ஜூஸ் சொல்கிறாங்க. இது வந்து மாதுளம்பழ ஜூஸ் கேட்டாங்க. என்னால் மாதுளம்பழத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, டைம் இல்லை, குழம்பு வைக்கணும். அதனால் முதல்ல நான் ஆரஞ்சு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக ஜூஸ் போட்டாச்சு. சரி, ஜூஸ் போட்டாச்சு, ஜூஸ் ஜில்லுன்னு இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி, ஐஸ் ட்ரேயில் போய் ஐஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஐஸ் ட்ரேலேருந்து ஐஸ் வரவே மாட்டேங்குது. நானும் 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வரவே இல்லை. மேலேயும் கீழேயும் தட்டுன்னு தட்டி ஒரு வழியாக எடுத்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஜில்லுன்னு ஜூஸ் குடித்தாதான் நல்லா இருக்குது. ஐயோ, கிச்சனில் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஓடி வந்து பார்த்தா குழம்பு நல்லா வத்திருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா அதில் டிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், சமையல் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்போட வேலை ஓவர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனையும் ஒவ்வொன்றா எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சமையல் அவ்வளோதான். இதோட இந்த விலாகு முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த விலாகில் நம்ம பார்க்கலாம்.